வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். பகுதி 40. சேது பந்தன படலம். முதலில் வருணனை வழிவேண்டு படலம். ராமன் கடலை கடக்கும் உபாயத்தை வீடணனிடம் கோருதல். பறந்து கிடக்கும் நீலப்பறவையை விரைந்து கடக்க உபாயம் கூறுதி. என்ன, இறந்து வேண்டலே இவ்வமயம் சரி என்ற இலங்கை வேந்தனின் கூற்றினை ஏற்றான். நீலப்பறவை, நீலக்கடல். வீடணனுக்கு முடிசூட்டி இலங்கை அரசை அழிக்க வாக்கு அளித்த பின் வீடணனை குறிக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே இலங்கை வேந்தன் என்றே குறிப்பிடுகிறார் ராமர். தருபை புல்லை அடுக்கி வைத்தான், வருண மந்திரம் 7 தினம் ஜெபித்தான். கருங்கடல் இறைவன் வாராமையினால் உருவம் நெறிய சினந்தான் ராமன். கருங்கடல் இறைவன் வருணன். பாரமில்லா வில்லுடையன் ராவணன் செயலால் தாரமில்லா தன்மையன். ஆதலால் வீரமில்லா மனிதன் இவன் என்று இகழ்ந்தனையோ ஈரம் களைந்தனையோ வருணனே உருமினான். தருதி வில்லென பலமுறை கேட்டிட தம்பி குருதி கனல் உமிழக் கொடுத்தனன் வெம்பி. சூரிய கதிரென தெரித்தான் தன் சரத்தினை, அது எரித்தது யாக குண்டமென கடற்பரப்பினை. ராமனின் சீற்றத்தால் காரியம் கெடுமோ என்ற அச்சத்தால் கேட்டவுடன் வில்லை தர இலக்குவன் தயங்கி பின் பலமுறை கேட்ட பின் தந்திருக்கலாம். ஊழிக்காலத்து வெங்கனல் எங்கும் பரவியது, ஆழி மால் வரையாம் சக்கரவாள கிரிவரை பிறவியது. அடுத்திருந்த அடர் இருளும் பேரொளியால் அகன்றது, துடுப்பெறிந்த மீனினம் துவண்டபடி இறந்தது. இரவில் பிரிந்து பகலில் இணைந்திடும் நீர்வாழ் பறவையாம் சக்கரவாகம் சேர்ந்திட முனைந்து தீக்குள் புகுந்தன, சோர்ந்து கருகி கனலில் எரிந்தன. உருகி உதிர்ந்தன கடற்பறவைகள், மருகி மறைந்தன நீர் குரங்குகள். இறந்து மிதந்தனர் குருதிவேல் அவுணர்கள், வந்தனனோ அனுமன் என இலங்கையே அதிர்ந்தது. நீர்க்குரங்குகள் இவை குரங்கு இனமல்ல, கடலில் வாழும் உப்பு இறால் மீன்கள். அவுணர்கள் நெடும் தீமைகள் கொண்ட அசுரர், கடலிடை மறைந்து வாழ்பவர். ராமனின் சீற்றம் கண்டு வாடினர் விண்ணவர், வருணன் பின்னரும் வாராதிருக்க தூற்றினர் வானவர். அவயம் நின் அவயம் என அரற்றியபடி விரைந்த வருணன் சொன்னது பயந்தபடி, நெடுங்கடல் முடிவிலே நின்றிருந்தேன் அறிந்திலேனே நிந்தன் வருகையை. ஆழி நீ, அனலும் நீ, அனைத்தும் நீ, ஊழி நீ, உலகு நீ, உயிரும் நீ. வாழியாய் மறப்பேனோ நின்னை, நாயேற்கு வேண்டுமோ இத்தனை. நாயின் கீழோன் தான் என்று வருணன் தன்னை குறிப்பிட்டுள்ளது. தீயென சிறியோர் செய்தால் பொறுத்தலே பெரியோர் செய்கை. 1000 நாமத்து ஐயா சரணமென அழுதபடி ஐயனின் அடி தொழுதான். பொங்கும் பாலில் நீர் தெளித்தாற்போல் அபயம் யானுனக்கு வென தொழுதவன் பால். பெருகிய கோபம் தணிந்த பின் வினவினான், இறந்து வேண்டி வாராமல் சினந்த பின் வந்ததேன். நெருங்கிய அலை கொண்ட 7ஆம் கடலில் தொடர்ந்து போரிட்டன சுறா மீன்கள். அவற்றின் செயல் விளக்கச் சென்றிருந்தேன், பின் இயல்பாக திரும்பி வந்திருந்தேன் என்றவனை இறங்கி நோக்கிய ஐயன், சென்றவை சென்றவையாக இருக்கட்டும் என்றன் அழிவில்லா இந்த அம்புக்கு என்ன இலக்கென்று புகழுதி நீ என்றான். மருகாந்தாரம் என்னும் தீவின் அவுணர் தின்னத் தொடங்கினால் உலகமே இறந்திடும். மின்னுமிழ் கணையால் அக்கொடியவரை மிச்சம் இன்றி நீ அழித்திடனும். வணங்கினான் வருணன்.
100 கோடி அவுணர் குலங்களும் நீறுபடுமாறு அழித்து வா எனச் சொன்னதும் இமை பொழுது முடிவதற்குள் அழித்ததாம். ராமபாணம் தருமம் வலியது என மொழிந்ததாம். அடைக்கலம் என்றதினால் பெருஞ்சினம் தீர்ந்தேன். அறக்கரை அழித்திட அக்கரை அடைந்திட அரிய வழி எனக்கு செப்பிடு நீ என அக்கறையுடன் வினவினான் சொக்க தங்கம். தவத்தின் மிக்கோய் வற்ற வைத்து கடப்பதென்றால் சற்றே காலம் விரயமாகும். கற்போல் இறுக்கி கடந்திட்டால் கணக்கில்லா உயிர்கள் மாய்ந்து போகும். அதனால் எந்தன் சிரத்தின் மேலே அணையமைத்து கடப்பீரே, அடைவீரே அக்கரையை, அழிப்பீரே அரக்கர்களை. என்ன நன்று நன்று புரிவம் இதை இன்று என்றான். சேது பந்தன படலம். சேது அணை கட்டும் படலம் இது. அளவில்லா அறிஞரோடு வீடணனும் அவை இருந்தான். அலைக்கடல் தடுத்து அணை கட்ட தக்கவன் விசுவகர்மன் பெற்றெடுத்த நளன் என்று உச்சரித்தான் சுக்ரீவன். வந்தனன் அவ்வானரர் தச்சன். மேருமலையையும் மிகச்சிறு அணுவையும் வேறு வேறாகா வண்ணம் சேதுவை அமைப்பேன். புரிந்தது சூரிய குமரனின் கட்டளை, புரிவது கடலினை அடைத்து கட்டலே என்றான். வானரர்கள் அணை கட்ட மலைகளை கொணர்தல். காலிடை ஒரு மலை உருட்டின சில, கரங்களில் இருமலை சுருட்டின சில. வாலிடை ஒரு மலை பிரட்டின சில, தோளிடை இருமலை திரட்டின சில. எடுத்து வந்த மலைகளை நளனும் அடுக்கி வைத்து தன்வலி காட்டி, முடுக்கினன் கவிகளை விரைந்து தரும்படி நடுக்கினன் கடலையும் வெண்ணிற அலையையும். கவி குரங்கு. அணை கட்டும்போது நிகழ்ந்தவை. குன்றுகளை குரங்குகள் அசைத்ததும் குழம்பி திரிந்தனவாம் வான்முகில்கள். கரிய கடலில் குன்றினை எரிந்ததும் தெரித்து ஒளிர்ந்தனவாம் முத்து சிதறல்கள். மலைத்தேனும் பூவும் அகிலும் கலந்திட புலால் மணம் நீங்கிற்றாம் கடல் நீர் முழுதும். கள்நிறை பூவிலும் காய் கனியிலும் மண் நிறைந்திட கலங்கி தவித்தனவாம் மீன்கள் பலவும். நீலன், மயிந்தன், அனுமன் மற்றும் குமுதன், பனசன், சாம்பவான் கரடியும் கடலில் வீசிய பெரும் பாறைகளாலே இடம் பெயர்ந்தன பெரும் திமிங்கிலங்களே. நளன் சேதுவை அமைத்த வகை. மலைகளை ஒக்க அடுக்கி வைத்தான், கற்களை பொருந்த நெருக்கி வைத்தான், மணலை குழைத்து மட்டன் செய்து நற்சேதுவை அமைத்தான் நளத்தச்சன். சேதுவின் தோற்றம். உயர்ந்து கிடந்த ஆதிசேடனாய், கை நீட்டி அழைத்த இலங்கை பெண்ணாய், பாய்ந்து செல்லும் ஆகாய கங்கையாய், இருளில் கிடந்த இந்திர வில்லாய், 100 யோசனை நீளம் கொண்டதாய், 10 யோசனை அகலம் அமைந்ததாய், சேது அமைந்த நற்செய்தியை ராகவர்க்குச் செப்பினர் கவிக்குலநாதனும் இலங்கை வேந்தனும். யோசனை நீண்ட அளவை குறிக்கிறது. கவிக்குலநாதன் சுக்ரீவன், இலங்கை வேந்தன் வீடணன். இத்துடன் பகுதி 40 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 41 தொடர்ந்து வரும்.